மதுரையிலேருந்து கிளம்பி நம்ம திருச்செந்தூர் முடிச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம வந்து சொரிமுத்தையனார் போயிட்டு சரி போமா அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க. வேமா ஸ்டார்ட் பண்ணியா போவான். இப்போ வந்து ரயில்வே கேட் போட்டிருக்கு. அந்த ஃபைலுக்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நான் அனுப்பணுன்றதுக்காக நான் பாருங்களேன் அப்படியே காட்டுங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஹார்திக் பாண்டியாலாம் வந்து ஏர்போர்ட்டில் பனியனோட வந்தார்ல, ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனில் வந்து இவன் வந்து பனியனோட வந்து ரயில்வே கேட்டு பக்கத்தில் கூச்சமே இல்லாமல் அப்படி போய் நிற்கிறான். எல்லாரும் பார்க்குறாங்க. எனக்கு சங்கடமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்களே ஏதாச்சும் சொல்லி அவனை திருத்துங்க. போடா அப்படியே அவனுக்கு எடுத்து விட்றா போடா. என்னடா அவன் இது ஒரு மாதிரி இருக்கான். யாருமே ஃபேஷனபிளான ஆளு. ஃபேஷனபிளா? ஆமா. ஏய் போயிடலாம். நம்ம மணி என்னடா 2 மணி ஆடா. கரெக்டா 4 மணிக்குள்ள எப்படி குருபாய் மலையில நிறுத்தவா மலைக்கு நடுவில் நிறுத்தவா? மழையில நிறுத்தினா ஒண்ணுக்கு போயிடுவேன். அது ஒரு மாதிரி பழக்கம் இருக்கு எனக்கு. சும்மா ஜாலியா இருக்கும். அதை அதான் நானும் சொல்றேன். ஒரு மனுஷனுக்கு ஒண்ணுக்கு வந்துச்சுன்னா காரை நிப்பாட்டணும் மாப்பிள்ள. அப்போ உனக்கு 4 பேர் நான் கார் ஓட்டுறப்போ உனக்கு ஒண்ணுக்கு வந்துச்சா நிப்பாட்டவே மாட்டேன், ஓட்டிக்கிட்டே இருப்பேன். முடியலையே. நாங்க என்ன பாட்டு முடியாது. அட இப்படி ஆச்சுன்னு பாட்டு முடியாது. ஆட போகடா கொய்யாக்கோ. ஒரு வழியா நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில். ஸோ முன்னாடியே நல்லா குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம். அப்படியே நம்ம குளிச்சுட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பாட், நல்ல ஒரு லொக்கேஷனாக இருக்குது. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயிலோட இது திருப்பி தான் ஆரம்பிக்கும். நல்லா இருக்குங்க. கோயிலோட ஒரு அமைப்பே வந்து ஒரு மாதிரி அமைதியா, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா, நல்ல ஒரு நதிக்கு ஒரு நதி ஓடுது, அதுக்கு பக்கத்துல ஒரு அமைதியான ஒரு கோயில். இந்த மாதிரி நல்லா இருக்கு, குட் வைபா இருக்கு. அதே மாதிரி இங்க வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் கீழே வந்து பெர்மிஷன் வாங்கணும். பாபநாசம் தாண்டி கீழே ஒரு பெர்மிஷன் வாங்கணும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ட. அவங்க டோக்கன் மாதிரி தராங்க. அதை வந்து நம்ம லோயர் கேம்ப்னு சொல்லி திருப்பி மலை ஏறி வந்து லோயர் கேம்ப்ல கொடுக்கணும். அவங்க அங்கே அலோவ் பண்ணாதான் நம்ம இங்கே வர முடியும். இதுக்குமே சில ரெகுலேஷன்ஸ் இருக்கு. பிளாஸ்டிக்ஸ் அலோடு இல்லை, அந்த மாதிரி நிறைய ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி நிறைய அலோடு இல்லை. டைமிங் இருக்கு. 3 மணி நேரம் அவங்க நோட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த டைமிங்குள்ள நம்ம சாமி பார்த்துட்டு திருப்பி கீழே வரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் இங்கே வரணும். நம்ம கால் வேற சுடுது, வாங்க போவோம் அப்படியே.
சரி, நன்றி சார். டேய் பிரிஸ்பேன் தலையா, ஒரு மூமெண்ட்டை போடுறா. ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். தொப்பி தோசை, தம்புக்கு தொப்பி தோசை. தொப்பி தோசை தம்பு தோசை எடுத்துட்டாண்டா. தம்பு உன்னால கேமரா பண்றாங்க ஒரே கடை சாப்பிட முடியாத ஒரே கடை உன் தோசைய நான் சாப்பிட்டு நான் ரிவ்யூ போட்டு போறேன். சாம்பார் வச்சுக்கா. சாம்பார் முதல் தனித்தனியா போடும். முதல் தேங்காய் சட்னியோட செட்டில் ஆகும். ஓகே சூப்பர். அடுத்து கொத்தமல்லி சட்னி சாப்பிடுவோம். பரவாயில்ல, புதுசாக சட்னி அதுவே சாப்பிடுவோம். இல்ல இதுல இருந்து என்ன தெரியுது, அடுத்து சில்லி புரோட்டா வந்து ஒரு 4 ஸ்பூன் இங்கிட்டு ஓடி இருந்து தெரியுது. பசிக்குது ரொம்ப. நல்லா இருக்கு, சூப்பர். நல்லா கொத்தமல்லி இருக்கு. சட்னியோட ஹோட்டல் பேர் என்ன? ரமணா பாபநாசம். அம்பாசமுத்திரமா? ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா சொல்ல முடியும். எடுத்தோடனே நல்லா இருக்கு சொல்லிடக்கூடாது. சொன்னா இன்னும் 2 வாய் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இன்னொரு தோசை சொல்லி தம்புக்கு சொல்லிடக்கூடாது. தம்புக்கு தான் இன்னொரு தோசை ஆர்டர் பண்ணியிருக்காரு. நெய் ஆனால் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. இன்னும் 2 பேர் சாப்பிட்டுட்டேன். டேஸ்ட் சரி பார்க்கறதுக்காக ஒரு பிளேட்டே காலி பண்ணாங்க நம்ம வேண்டாம். போதும் நினைக்கிறேன். போதும்னா அது போதும் இல்லை, இன்னொரு புது ஐட்டம் வந்துருக்கு. அந்த ஐட்டத்தை ட்ரை பண்றதுக்காக தலைமை இது போதும். அதுக்கு போய் நல்லா வாயை குளிச்சுக்கணும். அப்புறம் ஃபுல் டேஸ்ட் இந்தா எனக்கு தோசை பசிக்குது. ரிவ்யூ பண்றது ஒரு பெட்டர் என்னன்னா சொல்லு என்ன சிந்திட்டியாச்சில லைட்டா கூட ஆய் போயிட்டா வேற ஒன்றும் இல்லை. என்ன முன்னாடியா போவாங்க? முன்னாடி வரதான் இருக்கும். இன்னும் அவ்வளோ சிரிக்கிற மாமா ஆகி பண்ண அவ்வளோ சிரிப்பா இருக்காடா. ஆமா, இந்த பிள்ளைல போலாம், இவ்வளவு வயசுக்கு போலாமா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒரு ரூபாய் சாப்பிட்டு வர்றான். நீ தான் ஆர்டர் பண்ணியோ? தம்பு இல்லை, புதுசாக ஒன்று சொல்லியிருக்கோம் உனக்காக. ஸ்பெஷலாக வந்து ஒரு நெய் தோசை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் வந்து உனக்காக தம்பு நல்லா உடுத்தி தக்காளி செஞ்சு நல்லா எடுத்து இந்த நாங்கள் டேஸ்ட் பண்ணதுக்காக தம்போட தோசை எடுத்தோம். இப்போ தம்புக்கு நாங்கள் ஆர்டர் பண்ண தோசை வந்துடுச்சு. நான் இல்லை, நீ தான் சாப்பிட விட மாட்டேன் சரியா? தம்பு ஓகே தானடா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. நம்ம வேற எது வேணுமா? வேற ஜூஸு நம்ம வேற என்ன சும்மா கூச்சப்படாமல் கேடு. பார்த்தீங்கன்னா எங்கள் டீமோட கேமராமேன் நாங்கள் எப்படி கவனிக்கிறோன்றது இதுலேயே உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து கேமராமேனுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். என்ன தம்பு சொல்லு தம்பு. இது என்ன? இது இடியாப்பமா இல்லை தயிர் சாதமா? இந்த சில்லி புரோட்டா வந்து நார்மலாக இருக்கு. அந்த அளவுக்கு எப்படி இருக்கு? மாப்பிள பாலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன மாப்பிள? ஹலோ பெருசு வாங்க சார். கேட்கல போயிட்டானா? ஹார்லிக்ஸ் கேட்கல. அவன் குல்ஃபி எடுத்து காம்ப்ளான் தானே அனைத்தும் கிடைக்கும். சுவைத்தவர்களே, மீண்டும் மீண்டும் சுவைக்க துண்டும் சுவைகளில் தரமான சுவைகளில் கிடைக்கும். சாக்கோ பார் வேண்டுமா? கப் ஐஸ் வேண்டுமா? ஸோ இன்னைக்கு வந்து விளாக்ன்ற ஒரு பேர்ல என்னத்தையோ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கோம். அதை வந்து எடிட் பண்ணி அது ஒரு விளாக் உங்களுக்கு கொடுப்போம். நீ அப்படியே பேசிக்கிட்டே நடந்து போய் அப்படியே காரை அப்படியே முடிச்சு விட்றா. கரெக்டா இருக்கா? ஓகே, எப்படா முடிக்கலான்னு ஆடா இருடா, முடிக்கலாம்டா. லாக தானே உனக்கு முடிக்கணும். ஒன்றும் இல்லைங்க, அப்படி இப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஓரளவுக்கு லாக வந்து எடுத்தாச்சு. காலையில் வந்து நம்ம திருச்செந்தூர் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து திருச்செந்தூர்ல வந்து வள்ளி கோகை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து கிளம்பி வந்து சொரிமுத்தர ஐயனார் கோயிலுக்கு போயிட்டு போகிற வழியிலே ஒரு லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே முடிச்சிட்டோம். இந்த விளாக் இதோட நாங்கள் முடிக்கிறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போன விளாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு விஐபி வந்து அஜித்குமார். இந்த விளாக்ல வந்து சிலம்பரசன் சிம்புவா இருக்காரு. ஸோ ஒரு லாகி ஒரு கிட்ட போடுவாரு. அடுத்தது டிஆர் வருவாப்ல. போடா முடிஞ்சு கட் பண்ணு.